இஷான் கிஷன் என்னயா அடி இது வேற ரகமா இருந்தது. இன்னைக்கு சும்மா ருத்ர தாண்டவமா இருந்ததுன்னு சொல்லி அவனும் பாகிஸ்தானோட பவுலர்களை சுத்தி சுத்தி அடிச்ச வேற ரகமா இருந்தது. மேட்ச்ல ஆரம்பத்துல ஓவர்ல ஐயோடான்னு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல் செலிப்ரேஷன் இருந்தது. அதுவும் இந்த இஷான் கிஷனோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும், ஒவ்வொரு சிக்ஸும், ஒவ்வொரு பவுண்டரியும் பாத்தீங்கன்னா சும்மா கண்ணுல ஊத்திக்கிற மாதிரி இருந்தது. வேற மாசு காமிச்சாரு இஷான் கிஷன். அது மட்டும் இல்ல இந்தியா பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கு பாகிஸ்தான செதறடிச்சு பொட்டலம் கட்டியிருக்காங்க. 114 ரன்னுக்குலாம் மேட்சே முடிஞ்சு போச்சுயா. பாகிஸ்தான் உஸ்மான் தாரிக்கு நீங்க தாரா நம்ம பசங்க தாரிக்கை கிழிச்சு விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வேர்ல்டு கப் இந்த மேட்ச் ஒரு செம்ம டெரிஃபிக்கா இருந்தது. இந்த மேட்ச்ல என்ன நடந்தது ஏது நடந்தது ஒண்ணு விடாம இன்ச்சு பை இன்ச்சா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்னாவே நல்ல ஒரு ஹை பிரஷர் மேட்ச் தாங்க. ஏன்னா சீட் நுனியில உட்காந்து பாக்குற அளவுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு பந்தும் பாத்தீங்கன்னா ஒரு ஹை பிரஷர் பயங்கரமான ஒரு ஹைப் கம்பல்சரி உண்டாக்கும். அந்த வகையில இன்னைக்கு மேட்ச் மழை வருமா அப்படிங்கிற பதட்டத்துல இருந்தோம். மழை வரணும் பவா. இன்னைக்கு மேட்ச் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்கப்பான்ட்டு நான் வரல, லீவை விட்டுருச்சு. சண்டே ஓடி போயிருச்சு. அதுக்கப்புறம் டாஸ் ஆரம்பமாச்சு. டாஸ் வின் பண்ண பாகிஸ்தானோட கேப்டன் சல்மான் அலிகா பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாரு. ஏன்னா பிச் ஸ்லோவான பிச் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்தியா கண்ட்ரோல் பண்ணி சுருட்டி இந்த மேட்ச் நாங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் அவர் டாஸ் பண்ணி இந்தியா பேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியா பாத்தீங்கன்னா நமக்கு ஆரம்பத்திலே ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரு. சல்மான் அலிக்கு பாத்தீங்கன்னா ஓவர் பந்து வீசுவார்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த ஓவர்லயே நம்மளோட அதிரடி மன்னன் அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை எடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சாக்கு மேல சாக்கு கொடுத்தாரு. ஓவரே பாத்தீங்கன்னா அபிஷேக்கோட விக்கெட் எடுத்து இந்தியாவோட ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தினாரு. பிளஸ் அந்த இடத்துலயே அந்த அதிர்ச்சி எல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த 2வது ஓவர்ல இருந்துதான் ஒரு சரவெடியே ஆரம்பிச்சதுன்னு சொல்லி ஆகணும். இஷான் கிஷன் அவருக்கு பவுலிங் பண்ண வந்த ஒரு பவுலர் கூட விடலையா. எல்லா பவுலர்களையும் பாத்தீங்கன்னா போட்டு பொலன்னு பொழந்து கட்டினாரு. அவரோட வேட்டையில பாத்தீங்கன்னா நம்ம பிரேமதாசா கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் மேட்ச் பாக்குறோமா இல்ல பாத்தீங்கன்னா வான்கேடையில மேட்ச் பாக்குறோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாவே போயிருச்சு. ஏன்னா பிரேமதாசா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல இந்த மாதிரி எல்லாம் பேட்டிங் ஆடவே முடியாது. இந்த விக்கெட் பேட்டர்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டே பண்ணாது. நல்லா செட்டில் ஆன பேட்டர்களுக்கு மட்டும்தான் இந்த விக்கெட் பயங்கரமான சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில இஷான் கிஷன் இன்னைக்கு இந்தியன் டீமுக்கு வெற்றி பாதைக்கு வித்துட்டவர்னா இஷான் கிஷன் சொல்லி ஆகணும். அவரோட அதிரடி வேற ரகமா இருந்தது. 40 பால் தான் பிடிச்சாருங்க. 77 ரன் 8 ஓவருக்குலாம் பாத்தீங்கன்னா ஸ்கோர் எங்கேயோ கொண்டு போனாரு. 10 ஓவருக்குலாம் வேற ரகத்துல இந்தியாவோட ஸ்கோர் கிரிகிருன்னு வந்தது. இருந்தாலும் அவரோட விக்கெட் 40 பாலுக்கு 77 ரன் அவருடைய விக்கெட்டை இழந்தாரு. பிளஸ் அவரோட விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் கேம்ல கொஞ்சம் உள்ள கம்ஃபர்டபுளா உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க பாகிஸ்தான் அணி. அப்படியே ஸ்கோர் கார்டை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த அதிரடி காமிக்காம ஸ்கோர் கார்டை எப்படியாவது எடுத்துட்டு போய் ஒரு 150 அப்படிங்கிற டார்கெட்டை கம்பல்சரி அடிச்சிடணும் அப்படின்னு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி சூப்பரா அதிரடி காமிக்காம ஸ்லோவா ஓவருக்கு 6 ரன் 7 ரன் 10 ரன் அதிரடி காமிக்காம ரன்ஸுங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகுத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி நகுத்த ஆரம்பிக்கும் போது ஸ்கோர் கார்டும் சூப்பரா போச்சு. கடைசியில இவங்க எல்லாம் அப்பப்போ ஒரு பவுண்டரி சிக்ஸர் அடிச்சு ஸ்கோர் கார்டை மேல கொண்டு வந்தாங்க. கடைசியில சிவம் தூபே, ரிங்கு சிங் இவங்களோட ஸ்மால் அதிரடி காரணமா பாத்தீங்கன்னா 20 ஓவர்ல இந்தியா 175 அப்படிங்கிற ஒரு இமாலய டார்கெட்டை செட் பண்ணாங்க. பிரமதாசா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோட்டலா சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டையா. அப்படிப்பட்ட சூழல்ல 176 ரன் அடிக்கிறீங்க அப்புறம் கட்டாயத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஆட ஆரம்பிச்சாங்க. பிளஸ் அவங்களோட முக்கியமான ஒரு இன்ஃபார்ம் பேட்டர் ஃபர்கான் தாங்க அவங்களோட முக்கியமான பேட்டருங்கன்னு நான் ஆல்மோஸ்ட் இந்த 2 டீமுக்கான ப்ரிவியூ வீடியோல சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபர்கானை நம்பி தான் இந்த பாகிஸ்தானி இருக்குது. அவரை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அவரை முதல்ல நீங்க விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா பாகிஸ்தான் டோட்டலாவே காலி அப்படின்ட்டு நான் ஆல்மோஸ்ட் அந்த ப்ரிவியூ வீடியோல உங்களுக்கு தெல்ல தெளிவா சொல்லியிருந்தேன். ஏன்னா முதல் 2 மேட்ச் இந்த பாகிஸ்தான் அணி ஜெயிச்சதுக்கு அவங்களோட முக்கியமான காரணம் யாரு பார்த்தா அந்த ஃபர்கான் தான். அவரு மட்டும் தான் நல்ல டச்சில் இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவரோட அதிரடியால மட்டும் தான் ஸ்கோர் கார்டு ஓரளவுக்கு உயர்ந்தது. அதனாலதான் அந்த 2 மேட்சுமே பாகிஸ்தான் அணி ஜெயிச்சாங்க.
ஓகே. இன்னைக்கும் அதே மாரி அவரு அதிரடி காமிப்பாரு. பிளஸ் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் பவுலரா இருப்பாரு. ஆசிய கோப்பை 2025ல பும்ராவ வச்சு செஞ்சாரு. அப்படிங்கிற அந்த ஃபர்கான் இன்னைக்கு என்ன பண்ண போறாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல ஓவர் ஹார்திக் பாண்டியா வீசினாரு. பிளஸ் அவங்க ஸ்பின் அட்டாக், நாங்க ஃபேஸ் அட்டாக் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க நம்ம தலைவங்க இந்திய அணி. பிளஸ் ஃபர்ஸ்ட் ஓவரே ஹார்திக் பாண்டியா வீசின ஒவ்வொரு பாலும் சும்மா நறுக்கு நச்சுன்னு இருந்தது. கடைசி ஓவர்ல கடைசி பால்ல ஃபர்கானோட விக்கெட்டை தூக்குனாரு. அங்க முடிஞ்சு போச்சு. பாகிஸ்தானால அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் பும்ரா உள்ள வந்தாரு. பிளஸ் பும்ரா வந்ததுக்கு அப்புறம் ஐவோட விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் சல்மான் அலியோட விக்கெட்டையும் ஒரே ஓவர்ல தொக்கா தூக்குனாரு. வெறும் பாத்தீங்கன்னா 2 ஓவருக்கு 3 விக்கெட் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் அணி. அதுக்கப்புறமையா ஏதாவது கம்பேக் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா முடியல. பாபர் அசாமோட விக்கெட்டையும் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் தூக்குனாரு. ஆனா இவங்களோட விக்கெட் எல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்க, இன்னும் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா உஸ்மான் கான் மட்டும் ஒரு தனி ஆளா வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கிரவுண்ட்ல நான் கொஞ்சம் வேற விதமா வந்து பேட்டிங் ஆட போறேன். இந்தியாவோட பவுலிங் யூனிட்ட கொஞ்சம் சிதைக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படியாவது எங்க டீமை வெற்றி பாதைக்கு கொண்டு போவேன் அப்படின்ட்டு உஸ்மான் கான் மட்டும் ஒரு தனி ஆளா வந்து போராட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அதுவும் ரொம்ப நேரம் நிலைக்கவே இல்லை. அவரும் பாத்தீங்கன்னா 44 ரன்னுக்கு அவரோட விக்கெட்டை வந்து இழக்கிறாருங்க. இப்படி எல்லாரும் அவங்களோட விக்கெட் இழக்கும் போது கடைசியில பாகிஸ்தானி அணி ரொம்ப வந்து தடுமாற ஆரம்பிச்சாங்க. பும்ரா 2 விக்கெட்டு, ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட்டு, அக்சர் 2 விக்கெட்டு, வருண் 2 விக்கெட் அப்படின்ட்டு விக்கெட்டுகள் ஆளாளுக்கு 2 விக்கெட் எடுத்ததுனால வெறும் 114 ரன்னுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொட்டலமானாங்க. 18 ஓவர் விளையாண்டாங்க. ஆனா அவங்களால அடிக்க முடிஞ்சது வெறும் 114 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. அனைத்து விக்கெட் இழந்தது மட்டும் இல்லாம இந்தியா இந்த மேட்ச் 61 ரன் வித்தியாசத்துல ஒரு இமாலய வெற்றி வந்து பெற்றிருக்காங்க. இந்த வெற்றியின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி சூப்பர் 8 தகுதி சுற்றுக்கு வந்து தகுதி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வந்து வாழ்த்து நம்ம ஒரு பெருமையா சொல்லிக்கிறோம். பாகிஸ்தான் உஸ்மான் தாரிக் அப்படின்னு பயமுறுத்துறீங்களே, உஸ்மான் தாரிக்க பவுலிங்க எப்படி விளையாடணும் அப்படிங்கறத சூரியகுமார் யாதவ் காமிச்சாருல்ல. அவரு எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் நிறுத்துறாரு, அதே மாதிரி நாங்களும் பேட்டை நிறுத்தி உங்களை அட்டாக் பண்ணும் அப்படிங்கறத காமிச்சாரு. வேற ரகமா இருந்தது. இந்திய அணி இப்ப கம்ஃபர்டபுளா சூப்பர் 8 தகுதிக்கு தகுதி பெற்றுட்டாங்க. நம்ம வந்து அழகா இந்த மேட்சை முடிச்சிட்டோம். ஆனா பாகிஸ்தான் அணிக்கு இனி இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் இருக்கு. ஆல்மோஸ்ட் யுஎஸ்ஏ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்ல நெட் ரேட்ல இருக்கிறாங்க. அவங்களும் 4 பாயிண்ட்ல இருக்காங்க. பிளஸ் ஆனா எல்லா மேட்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நமீபியாவுக்கு எதிரா பாகிஸ்தானின் தோல்வி அடைஞ்சாங்களாம். அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் 8க்கு தகுதி பெற்றுவாங்க. அது நடக்கிறது ரேர் தான். இருந்தாலும் ஏதாவது ஒரு மைனர் மார்ஜின்ல ஏதாவது தவறு நடந்ததுன்னா பாகிஸ்தான் அணி சூப்பர் 8க்கு தகுதி பெற வாய்ப்பை இழந்துருவாங்க அப்படிங்கிறது இந்த போட்டி முடிவுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரன் ரேட் இந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கும். இந்த மேட்ச்ல 61 ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சனால ரன் ரேட்ல கீழே போயிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பசங்க விளையாண்ட விதம் இன்னைக்கு எப்படி இருந்தது? இசான் கிசானை நம்ம வந்து மெயினா பாராட்டி ஆகணும். இசான் கிசான் இன்னைக்கு அதிரடி வட்டி காமிக்கலன்னா இந்தியாவால இவ்வளவு பெரிய ஸ்கோருங்கிறது அடிச்சிருக்க முடியாது. இவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிச்சதுனாலதான் நம்ம பசங்க தெம்பா பவுலிங் போட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம, இல்லைன்னா ப்ரெஷருக்குள்ள போய் நம்ம மாட்டிருப்போம். அது பெரிய சிக்கல் வந்து இந்தியாவுக்கு ஏற்படுத்திருக்கும். இந்தியாவோட பவுலிங் யூனிட்டும் இன்னைக்கு வந்து மிரட்டலா இருந்தது. ஈசான் கிஷனோட பேட்டிங் சும்மா வெறித்தனமா இருந்தது. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.